குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன். நேயர்களே, அதாவது இந்த 2025 கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணத்தை குறிக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனை தேடி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சாந்தமான எண்ணம், பல உறவுகளுடைய துரோகங்களை சந்திக்க நேரிடும். ரொம்ப நெருங்கினவங்க, நண்பர்கள், நம்ம கூட இருக்கவங்க, நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்க, இவர்கள் மூலியமாக நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலியமாக மனம் ஒரு பக்குவப்பட்டு இறைவனை தேடி அலைய ஆரம்பிக்கும். கோயில், குளம், பரிகாரம் அப்படின்னு போவீங்க. கணவன் மனைவிக்கு கூட ஒற்றுமைகள் வராது. மனைவி கணவனை சேர்ந்து வாழ்வது பிடிக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும். கணவனுக்கு மனைவியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிடிக்காமல் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை பிரிந்து வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி மாற்றம், உங்களுடைய கிரேடு ஏறலாம் அல்லது இறங்கலாம், உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியாக, இடம் ரீதியாக ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திப்பீர்கள். நிறைய அல்லல் பட்டாலும், துன்பப்பட்டாலும், இடைஞ்சல்களை அனுபவித்தாலும் மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், 6ல் ராகு எதிரிகளை வீழ்த்துவார். உங்களுக்கு புதியதாக தோன்றிய எதிரிகளாக இருந்தாலும் சரி, பழைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்த்தவர்கள் வீழ்வார்கள். அப்போ அந்த எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக உண்டு, தடைகள் என்பது கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த தடைகளை தாண்டி தான் உங்களுடைய பயணம் இந்த ஆண்டில் இருக்கும். ஆகையால் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்ய வேண்டும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். வீடு லோன் வாங்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும். ஏனென்றால் உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். மிதுனத்திலிருந்து தனுசுவை 4ஆம் பார்வை, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அப்போ இந்த 7ஆம் பார்வையினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வீடு வாகன யோகம், வீடை மாற்றக்கூடியது, வீடு சம்பந்தமான விஷயங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடேறும். மற்றபடி துரோகங்களும் பிரச்சனைகளும், உடல்நிலை உபாதைகளும், கணவன் மனைவி பிரச்சனைகளும், குடும்ப பிரச்சனைகளும், உறவுகளுடைய பகையும் உண்டாகும். இந்த காலகட்டங்களில் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவது நல்லது. அதிகப்படியாக தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா விரயமாயிடும். நான் தொழிலில் டீமினி பண்ண போகிறேன்னு இப்போ இறங்குனீங்க, அவ்வளோதான். அதுக்கான காலம் இந்த ஆண்டு அல்ல, விட்டுருங்க. பொறுமையோடு செயல்படுங்க. உங்கள் ரகசியங்களை பிறரிடம் பரிமாறாதீர்கள். வீடு வாங்க போனாலும் சரி, வாகனம் வாங்கினாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, உங்களுடைய விஷயங்களை வெளியே பரிமாறாதீர்கள். அதுவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஆபத்தாக முடியும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். உங்களை கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. அப்போ எதிரிகளுடைய சூழ்ச்சி, துரோகங்கள், குடும்பத்தில் சலசலப்பு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஆரோக்கியம், தாய் வழி உறவுகளால் நன்மை, தாயினுடைய சப்போர்ட்டு, இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நல்லாவே கிடைக்கும். ஆகையினால நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்திருப்பதால் தீமையை விலக்கி நன்மையில் பயணிக்க யோசனை செய்து வாழ்ந்து காட்டுங்கள். இந்த ஆண்டு நிறைய இறை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் இந்த தடவை பிடிக்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன், மிக முக்கியம். சனி பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சிருங்க. நீதிமான், நீதிக்காரகன், நியாயக்காரகன் சனி பகவான் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். சிவனையே பிடிச்சவர், உங்களை விடுவாரா?
ஏழில் உட்காந்துருக்கிறார். கிட்டத்தட்ட 7.5 மாதிரி வேலை செய்வார். ஆகையினால அவரை பற்றி பிடியுங்கள், நன்மை தருவார். ஒரு ஆண்டுக்கு அவர் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கிறார். அதன் பிறகு அவர் மேஷத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்த பிறகு அதனுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அதுவரையிலும் சனி பகவானுடைய வழிபாடு, சிவாலய வழிபாடு, முதியவர்களுக்கு உதவுவது, முதியவர்களுடைய சாபம் வாங்காமல் இருப்பது, வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவங்களுடைய மெடிசன் செலவுக்கு பணம் கொடுங்க, பெரியவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிங்க, பெரியவங்க சொல்ல தட்டாதீங்க, அவங்க திட்டினாலும் சரி, அவங்க பக்கம் தப்பே இருந்தாலும் சரி, சரின்னு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் தப்ப முடியும். சரியா? நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.